السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில். ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆட்சி பொறுப்பை நிர்வகிப்பதுடன் வாய்மையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நீதி செலுத்துவதில் அவர்களை போன்றும் நீதி செலுத்துவதில் உமர் ரலியல்லாஹு அவர்களின் போன்றும் நாணத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை போன்றும் இறையச்சத்தில் அலி ரலியல்லாஹு ஆகியோரின் முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இவர்கள் தம் ஆட்சியை ஹுலஃபாயே ராஷிதீன்களின் வழிமுறைப்படியும் சுன்னத்துக்கு ஏற்பவும் அமைத்து கொண்டார்கள். தம் சொத்துக்களையும் மனைவியின் ஆபரணங்களையும் அரசு கருவூலத்திற்கு வழங்கிவிட்டார்கள். அதன் பிறகு அவர் வாழ்ந்த எளிய வாழ்க்கை எந்த அரசரிடமும் ஏன் எந்த துறவியிடமும் அதற்கான முன்மாதிரி கிடைப்பது அரிது. துணியை காய வைத்து அணிந்து கொண்டு போக ஜும்மாவுக்கு தாமதமாகிவிடும் அந்த அளவுக்கு அவரிடம் ஆடை குறைவு. ஒருமுறை இவர் தம் மகள்களை காண சென்றிருந்தார். இவர் முன் வந்து பேசிய மகள்கள் தங்கள் வாயை கைகளால் மூடிக்கொண்டே பேசினார்கள். காரணம் கேட்டதற்கு அன்றைய உணவு வெறும் பருப்பும் வெங்காயம் மட்டுமே என தெரிய வந்தது. இதுவே அவரின் குடும்ப நிலை. இதை கேள்விப்பட்டு அழ ஆரம்பித்த உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், நீங்கள் சுவையான உணவு உண்பதையும் உங்களின் தந்தை நரகம் செல்வதையும் விரும்புகிறீர்களா என புதல்விகளிடம் கேட்டார். உடனே புதல்விகளும் அழலானார்கள். அக்காலத்தின் பெரும் சக்கரவர்த்தியாக இருந்தும் ஹஜ்ஜு செய்வதற்கு இவரிடம் சொந்த பணம் இல்லை. பாருங்கள், பெரிய பொறுப்பு இருக்குது, பெரிய நிர்வாகம், பெரிய ஒரு அவங்களுடைய எல்லாமே அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்து வச்சுருந்தாலும் அவங்க பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஒரு முறை ஒரு பெண்மணி அவங்க வீட்டுக்கு வராங்க உதவி கேட்பதற்காக. அந்த நாட்டில் உள்ள ஒரு சாதாரண ஒரு பெண்மணி அவங்களுடைய ஒரு குடும்ப தேவைக்காக. அப்படி வரும்போது அவங்களுடைய மனைவி வீட்டை விட்டு வெளியே வந்து மனைவிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சைடில் அப்பப்போ அந்த வந்த உதவி கேட்ட பெண்மணி பார்க்குறாங்க. சைடில் அங்கே ஒருத்தவங்க அந்த கொத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த செடி இந்த மண்ணெல்லாம் வெட்டி எடுத்து போட்டுட்ருக்காங்க. சைடில் திரும்பி பார்த்துட்டு இருந்து கடைசியில் எல்லாம் என்ன தேவையோ எல்லாம் வாங்கிட்டு போகிறப்ப சொன்னாங்க, யார் இந்த வேலை செய்கிறவர்? பார்வை ஒன்றும் சரியில்லையே, அடிக்கடி உங்கள் மேலே பார்வைப்படுது அவர், ஏன் இவர் வேலைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னாங்களாம். அவங்க சொன்னாங்க, அவரு தான் ஹலீஃபா ஆட்சியாளர், அவருங்க தான் உமர் இப்னு அப்துல் அஜீஸ்ன்னு சொன்னாங்களாம், என்னுடைய கணவர் தான் அப்படின்னு சொன்னாங்களாம். அது கேட்டது இவங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன் இவ்வளோ எளிமையாக இந்த இடத்துல இப்படி ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவங்க மனைவி சொன்னாங்களாம், மக்களாகி நீங்கள் செல்வ செழிப்போட அல்லாஹ்வை வணங்கணுங்கிறதுக்காக இவங்க அந்த துறவற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க என்று சொன்னாங்க. அவ்வாறுங்க ஒரு நாட்டுடைய ஆட்சியாளர் துறவரத்தோட ஒரு எளிமையை தேர்ந்தெடுத்து வாழ்கிறதுங்கிறது மக்களுக்காக இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். இந்த வரலாறு இஸ்லாத்தை தவிர நீங்கள் வேற எங்கேயும் கேட்க முடியாது, பார்க்கவும் முடியாது. அது எத்தனை 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறாக இருந்தாலும் சரிதான். இதெல்லாம் அந்த ஆச்சரியம் அபூர்வம் இங்கே தான் நடந்துச்சு. அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் உமர் ரலியல்லாஹு அவங்க வாழ்ந்தாங்க. அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க வாழ்ந்தாங்க. ஒரு தடவை வீட்டுக்கு போய் கேட்குறாங்க, ஸ்வீட்டு செஞ்சு கொடுத்துறாங்க மனைவி. அப்போ கேட்டாங்க, அந்த ஸ்வீட் எது, நீங்கள் மிச்சப்படுத்தி கொண்டு வந்த காசை நான் கொஞ்ச நாள் சேர்த்து வச்சு நான் இனிப்பு வாங்கி உங்களுக்கு நீ செஞ்சு கொடுத்தேன். அப்போ இந்த அளவுக்கு நம்ம பைத்துல் மால்லேருந்து குடும்ப செலவுக்கு எடுக்கிறோமா? இல்லை, இதுவும் உம்மத்துக்கு உள்ளது, நான் இந்த காசையும் குறைக்கிறேன்னு குறைச்சாங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்கி சென்ற சஹாபாக்கள். அல்லாஹ் பெரும் உலகத்துடைய ஆட்சி அதிகாரத்தை பல 100 வருடங்கள் இவங்களை கையில் கொடுத்து வச்சுருந்தான். அந்த தன்மை நம்மள்கிட்ட இல்லாதனால நல்லா நம்மள்கிட்ட கொடுக்காம இருக்கான், வேறெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த தன்மை வந்துடும், அல்லாஹ் வெற்றி வந்துடும். இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். ஆயுள் முழுவதும் வலி நிவாரணம். ஸாஹிப் ரலியல்லாஹு அவர்களின் அறிவித்தார்கள், என் உலகெங்கும் வலி இருந்தது. என் சிறிய அன்னை என்னை அன்னலாரிடம் கூட்டிச் சென்றார்கள். அன்னலார் எனக்காக துவா செய்தார்கள். இந்நிகழ்வை அறிவித்தவர் கூறியதாவது, ஸாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் 94 வயதிலும் திடகாத்திரமாக இருக்க கண்டேன். எனது இந்த ஆரோக்கியத்திற்கு அன்னலாரின் துஆவே காரணமாகும் என கூறினார்கள். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. சமாதானம் செய்தல்.
அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறித்து விடுகின்றனர். ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என அல்லாஹ் கட்டளையிட்டதை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகிறார்கள். இவர்கள்தான் நஷ்டவாளிகள் என சூரா பக்ராவிலே அல்லாஹ் கூறுகிறான். அதாவது இதனுடைய ஆயத்தின் விளக்கமாவது, உறவினருடன் உறவை துண்டிக்காமல் சேர்ந்து வாழ்வது மிக அவசியமான விஷயமாகும். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி, தொங்கோட்டத்தின் போது ஓதும் துவா. நபிஸல்லல்லாஹு அவர்கள் தொங்கோட்டத்தின் போது துவா ஓதினார்கள். உம்ராவுடைய நேரத்தில் சஃபா மர்வா மத்தியில் ஓடக்கூடியது தான் தொங்கோட்டம். அல்லாஹும் மகஃபிர் வர்ஹம் வ அன்தல் அஸ்ஸுல் அக்ரமு, யா அல்லாஹ் என்னை மன்னித்து என் மீது அருள் புரிவாயாக, நீயே கண்ணியத்திற்கும் அருளுக்கும் அதிபதியாக இருக்கின்றாய். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு, வியாதி பற்றி முறையிடக்கூடாது. தம் முஃமினான அடியானை வியாதியில் ஆழ்த்தினால், மேலும் அவர் என்னை பற்றி நலம் விசாரிக்க வருபவரிடம் முறையிடவில்லையானால் அவருடைய வியாதியை குணப்படுத்துவேன். பிறகு அவர் புத்துணர்வுடன் அமல் செய்வதற்காக அவருடைய சதைகளையும் இரத்தத்தையும் சிறந்ததாகவும் ஆக்கிவிடுவேன் என அல்லாஹ் கூறியதாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி, அல்லாதவற்றை வணங்குதல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹ் அல்லாதவற்றை தாங்கள் உதவி செய்யப்படும் பொருட்டு அவர்கள் அவற்றை தெய்வங்களாக எடுத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் அவை அவர்களுக்கு உதவி செய்யும் சக்தி பெறமாட்டாது. ஆயினும் அவையே இவர்களுக்கு எதிரான படையாக மறுமேலே கொண்டு வரப்படும் என சூரா யாசினிலே அல்லாஹ் கூறுகின்றான். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி, மறுமையின் வெற்றி இம்மையை விட சிறந்தது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையின் அற்ப சுகங்களேயாகும். நம்பிக்கை கொண்டு தங்கள் இறைவனையை முற்றிலும் சார்ந்திருப்பவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருப்பது மிகவும் மேலானதும் நிலையானதுமாக இருக்கிறது என அல்லாஹ் சூராவில் அல்லாஹ் கூறுகிறான். 8வது தலைப்பு மறுமையை பற்றி, மன்னரையை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன்னரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாகவோ அல்லது நரகத்தின் படுகொலியாகவோ அமைந்திரும் என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர்ந்தார்கள். இந்த ஹதீஸ் அபு சயீத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்ததாக திருமதியிலே பதிவு செய்யப்படுகிறது. 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம், வெள்ளரிக்காயின் பயன்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம் பழத்துடன் வெள்ளரிக்காயும் சேர்த்து சாப்பிட்டார்கள். விளக்கம், வெள்ளரிக்காய் இறைப்பையின் சூட்டை தணிக்கிறது, சிறுநீர் பையின் வலியை நீக்குகிறது என அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். 10வது தலைப்பு அன்னாரின் அறிவுரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர்ந்தார்கள், கருமித்தனத்தை தவிர்த்திடுங்கள், ஏனென்றால் உங்களுக்கு முன்னிருந்த சமூகத்தார் கருமித்தனத்தால் அழிக்கப்பட்டார்கள். கருமித்தனத்தை தவிர்த்திடுங்கள், ஏனென்றால் உங்களுக்கு முன்னிருந்த சமூகத்தார் கருமித்தனத்தால் அழிக்கப்பட்டார்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபுதாவுதிலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் எந்த நலவை கேட்டமும் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும், அதை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும், அங்கிருந்து காலை மாலை அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்மை தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹ். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.